ஹே காய்ஸ், ஃபைனலாக பஜாஜோட டாமினார் 125 அப்படிங்கிற 125cc டாமினார் மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாமினார் 125 என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் பஜாஜ் பார்த்தீங்கன்னா இந்த டாமினார் 125 அப்படிங்கிற பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய டாமினார் 400 அண்ட் டாமினார் 250யோட சேம் டிசைனில் தான் இருக்க போகுது. ஆனால் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோங்க. என்னதான் 125 இருந்தாலும் 10.7 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாமினார் 125 தான் வரப்போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டராக இந்த டாமினார் 125 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் இருக்க போகுது. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான் வரும். மேபி நமக்கு வந்து ஹையர் வேரியண்ட்டாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அதே மாதிரி நல்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரைடர் 125க்கும் ஹோண்டாவோட இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா SP 125 SP 160 கண்டிப்பாக இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் இது ரைவலாக இருக்கும். ப்ரைஸ் வைஸில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாமினார் 125யோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறதும் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்க. டாமினாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதோட சவுண்ட், அதோட கம்ஃபர்டபுள், அதே மாதிரி அதோட வெயிட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த டாமினார் 125 பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இருக்காது. நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் தான் ரைட் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த டாமினார் 125ல கொடுக்க போகிறாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இனிஷியல் பிக்கப்பும் மைலேஜும் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய கலர்ஸ் இல்லாமல் செலக்டடாக ஒரு 3-4 கலர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ரெட், பிளாக், க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற இந்த செலக்டடாக 4 கலர்ஸ் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக லான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க. டாமினார் 125 பொறுத்த வரைக்கும் ஒரு 60 km/லிட்டராவது மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் இருக்க போகுது. ஆல்ரெடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஜாஜில் நல்ல பைக்ஸே வந்து 125ல சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃப்ரீடம் 125 CNG மாடல் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்சர் N125 கூட இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி டாமினார்லேருந்து நமக்கு 125cc ஒரு கம்யூட்டர் பைக் 1,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் வர்றது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு 1,20,000 டாமினார் மாடல்லேருந்து 125 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியான பைக்காக தான் இருக்கும். ஸோ பஜாஜ் கிட்ட இருந்து அப்கமிங் இந்த டாமினார் 125 இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ், 17 இன்ச் அலாய் வீல்ஸ் இருக்க போகுது. LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு ஹேண்டில் பார் செப்பரேட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். சிங்கிள் டிஸ்க் இல்லாட்டி டியூல் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட டாமினார் 125 இந்தியாவில் கண்டிப்பாக 2025ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்தாலும் மைலேஜும் ப்ரைஸும் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் இந்த டாமினார் 125 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக் நியூஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.